I finally kept my hands on the currently trending Wishcareோட டெய்லி tinted fluid sunscreen. நான் முதல்ல வாங்குனது ஒரு ஷேட். ஓகே. அது டார்க் ஆயிடுச்சு. ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் ட்ரை ஒரு லைட்டர் ஷேட் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைட் ஷேட். இது வந்து இப்போ இந்த சம்மர் ஆஃப் 2026க்கு ஐ பிலீவ் திஸ் இஸ் கோயிங் டு பி தி இட் ப்ராடக்ட் எல்லாருக்குமே. லெட்ஸ் டெஸ்ட் இட் அவுட். வந்த உடனே ஐ ட்ரைட் இந்த டார்க்கஸ்ட் ஷேட். ஏன்னா இந்த டார்க் ஷேட் தான் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கினேன். இது வந்து எப்படி இருக்குன்னா என் ஸ்கின்ல மெல்ட் ஆகுது. ஆனா கொஞ்சம் ஸ்கின் எக்ஸ்ட்ராவா டேன் ஆன மாதிரி இருக்கு. அண்ட் பை த வே ஆனஸ்ட்லி இப்பவே என்னோட ஸ்கின் கொஞ்சம் டேன் ஆகி தான் இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல வெயில்ல போய் உட்காந்துட்டு வந்ததுனால என் முகம் வந்து கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி டேன் ஆகி இருக்கு. ஸோ இந்த ஒரு லைட் ஷேட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. பேசிக்கலா திஸ் கம்ஸ் இன் 12 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பார்த்ததுமே டிண்டட் சன்ஸ்கிரீன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அண்ட் நல்லா டார்க் டீப்பர் ஷேட்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரியான கலர்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எனக்கு வந்து கவர்ந்த ஒரு விஷயம். அடுத்ததுல இதில் SPF 50+ இருக்கு, இன்விவோ டெஸ்டட் அண்ட் PA 4+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீன். ஸோ பேசிக்லி த டெக்ஸ்சர் இஸ் கோயிங் டு பி சூப்பர் ரன்னி. நீங்கள் ஆல்ரெடி விஷ்கேரோட சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். லிட்ரலா தண்ணி மாதிரி தான் இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் விஷ்கேரோட அந்த ஆயில் பேலன்ஸ் நைசனமைட் இருக்கக்கூடிய இந்த சன்ஸ்கிரீன். பேசிக்கலா இவங்க கிளைம் பண்றது நான் கிரீஸியா இருக்க போது, ஈவன் ஸ்கின் டோன் குடுக்க போது, UVA அண்ட் UVB ரேஸ்லேருந்து உங்க ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்ண போது, போர்ஸ மொத்தமா பிளர் பண்ண போது, ரிஃபைன் பண்ண போது, ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்ட் லுக் குடுக்க போது அப்படின்ட்டு. ஸோ இத நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த ஷேட் நான் இன்னும் யூஸ் பண்ணல. இந்த ஷேட் நான் வாங்கியிருக்க அந்த லைட் ஷேட் M204. ஆல்ரெடி என்னோட ஸ்கின்ல வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ 204க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டார்க் ஷேட் வந்துட்டு இங்க என்கிட்ட இருக்கக்கூடிய R301. 204 இஸ் டெஃபினட்டா லைட் ஃபார் மீ. ஐல் ஷோ யூ இந்த டார்க் ஷேடும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் R301 லுக்ஸ். அண்ட் இது போட்டதுமே வந்து பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் செட்டிலிங் குட் ஆன் த ஸ்கின். ஸோ நான் வந்து விஷ்கேரோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தேன். என்னுடைய ஸ்கின் டோன்ல இருக்கவங்களும் கொஞ்சம் டார்க் ஷேடா போட்டுட்டு அதாவது ஊத்தும் போது முகத்துல போடும்போது இட் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ் இவ்வளோ டார்க்கா. அதுக்கப்புறமா அது பிளெண்ட் பண்ணும்போது அது செட்டில் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். செட்டில் ஆகுது. இட்ஸ் நாட் டூ ஆக்வர்ட். பட் ஆஸ் யூ கேன் இது நல்லா டேன் ஆன மாதிரி இருக்கு. இது ரொம்ப வெள்ள அடிச்ச மாதிரி இருக்கு. கிளியரா திஸ் இஸ் நாட் மை ஷேடும் கூட. அண்ட் டெஃபினட்டா ஜஸ்ட் பை இட்செல்ஃப் இந்த ஷேட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஐம் கோயிங் டு மிக்ஸ் போத் ஷேட்ஸ். ஆல்சோ இந்த ஷேட்ல வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அண்டர்டோன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து நல்ல ஒரு பிங்க் அண்டர்டோன். இது நல்ல நியூட்ரல் அண்டர்டோன். ஸோ ஐ டோன்ட் நோ ஷேட் வைஸ் எது வந்து எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்பவே நான் அந்த ஷேட் மிக்சிங் வேலையும் வந்து பார்க்குறேன். ஐ ரியலி லவ் ஹவ் திஸ் செட்டில்ஸ் ஆன் தி ஸ்கின் பிகாஸ் ரொம்ப லைட்டா இருக்கு. போடும்போது எனக்கு வந்து இது அப்படி ஒரு டாக்கி ஃபீல் வருது. ஆனா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து என் முகத்துல சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆவல. ஆல்சோ ஐ ட்ரைட் திஸ் வித் மை ஹஸ்பண்ட். அண்ட் அவங்க ரெய்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இட் ஃபீல்ஸ் ஹெவி அண்டர் ஐஸ்ல அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்துட்டு இந்த கண்ணு எரியும் சன்ஸ்கிரீன்ஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஹி ஃபெல்ட். பட் எனக்கு அந்த மாரி எந்த பிரச்சனையும் தரல. ஐ ஆல்சோ சா ஃபியூ ரிவ்யூவர்ஸ் சேயிங் தட் இது வந்து அவங்க கண்ணு எரியுது அப்படின்றதும். எனக்கு ஐ கான்ட் கம்ப்ளைண்ட் ஆன் இட் பிகாஸ் எனக்கு அது பர்சனலா வந்து ஃபீல் ஆகல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஐ ஹாவ் பிக்மெண்டட் ஸ்கின். ஸோ பொதுவாவே வந்து ஒரு பேஸ் மேக்கப் நான் ஏதாவது ஒண்ணு போடுறேன்னா கூட ஐ ஆல்வேஸ் கலர் கரெக்ட் மை ஸ்கின். கலர் கரெக்ஷன் இல்லாம போட்டா அது அன்ஈவனா தான் தெரியும். ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு ஷியர் கவரேஜ் தான் குடுக்குது அப்படின்றதுனால இட் வில் டெஃபினெட்லி லுக் ஆக்வர்ட் உங்களுடைய ஸ்கின் ஆல்ரெடி ஈவன் டோனா இல்ல அப்படின்னா. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து இத போட்டுட்டு லைட்டா ஒரு கன்சீலர் எடுத்து கண்ணு கீழ, வாய் சுத்திலாம் போட்டு போடுறீங்கன்னா, யூ வில் பி சார்ட்டட். உங்களுக்கு சன் புரொடெக்ஷனும் இருக்கும். ஒரு மைல்டான டிண்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். என்னுடைய டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ்ல என்னுடைய டாட் அண்ட் கீ டிண்டட் சன்ஸ்கிரீன நான் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பை இட்செல்ஃப் நான் போட மாட்டேன். பிகாஸ் என்னோட ஸ்கின் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு. அண்ட் கரண்ட்லி இப்போ என்னோட ஸ்கின் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவா டேன் ஆகி இருக்கிறதுனால, இந்த ஒரு எப்பயும் இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு 4, 5 மடங்கு ஜாஸ்தியாவே அந்த ஒரு டிஸ்கலரேஷன் அண்ட் அந்த ஒரு டேன்லாம் பயங்கரமா தெரியுது. யூ கேன் டோட்டலி பில்ட் இந்த சன்ஸ்கிரீன் ஓகேவா? ரீஅப்ளிகேஷன் பண்ணும்போதுமே ஐ டோன்ட் ஃபீல் அந்த ஒரு மாரி ஃப்ளேக்கியா வர்றது, ப்ராடக்ட் தெரியறது அந்த பிரச்சனை எனக்கு தெரியல. அண்ட் டெஃபினட்டா எனக்கு வந்து அது ஒரு மாரி ஹெவியாவோ, ஆயிலியாவோ ஆக்குற மாதிரி ஃபீலும் பண்ணல. இட்ஸ் வெரி லைட் ஆன் த ஸ்கின். ஐ ஹேவ் ஆயிலி ஸ்கின். என் ஆயிலி ஸ்கின்னுக்கே வந்து நான் லேயர் பண்ணும்போது லிட்டரலா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 லேயர் பிகாஸ் லைட் ஷேட் போட்டேன். அப்புறம் டார்க் ஷேடோட மிக்ஸ் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி டார்க் ஷேட் போடுறேன். இட் இஸ் நாட் ஃபீலிங் ஹெவி. இட் இஸ் ஆல்சோ செட்டிலிங் நல்லா அழகா ஒரு மாரி வெல்வெட்டி மேட் ஃபினிஷ்ல தான். இட் இஸ் நாட் லுக்கிங் டூ ஷைனி. அந்த விஷ்கேரோட அந்த நார்மல் ஆயில் பேலன்ஸ் நைசினமைட் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இது வந்துட்டு அப்படியே
டியூபியா, ஸ்கின் லைக்கா வந்து எனக்கு தெரியல. திஸ் இஸ் ஓகே. அகைன் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா, யூ டெஃபினெட்லி ஹேவ் டு செட் திஸ் வித் சம் காம்பாக்ட் பவுடர் இந்த மாதிரிலாம். ஐம் ஆல்சோ ஷூட்டிங் திஸ் நேச்சுரல் லைட்ல. ஸோ யூ கேன் ஆக்சுவலா சீ ஹவ் இட்ஸ் லுக்கிங். அண்ட் ஹானஸ்ட்டா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கேமரா விட எனக்கு நேர்ல பார்க்கறதுக்கு வந்து இது வந்து கேமரா இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு டிஸ்கலரேஷன் எனக்கு இங்க இன்னைக்கு லைட்டுக்கு வந்து காமிக்கிற மாரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் நான் நேர்ல பார்க்குறேன். இட் இஸ் நாட் டூ ஆக்வர்ட். டெஃபினட்டா ஐ கேன் வேர் திஸ். மேபி இந்த ப்ரவுன் கலர் லிப்ஸ்டிக் போட்டதுனால இது கொஞ்சம் இப்படி தெரியுது. நான் ரெட் கலர், மெரூன் கலர்லாம் போட்டிருந்தேன்னா, அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். பட் ஆஸ் ஐ செட் டிஸ்கலர்ட் ஸ்கின்னா இருக்கு, பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு அப்படின்னா, இதுக்கு பெருசா கவரேஜ்லாம் எதுவும் குடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் சாஃப்ட் டிண்ட் தான் குடுக்குது. பட் இட்ஸ் வெரி, வெரி லைட். கிரீஸியா ஃபீல் ஆகல. தட்ஸ் சம்திங் தட் ஐ அப்சல்யூட்லி லைக் அபௌட் இட். இது மேல நீங்க பவுடர் எதுவும் செட் பண்ணாம கூட தாராளமா யூ கேன் லீவ் ஆஃப் யுவர் ஸ்கின் அப்படியே. பட் போட்டீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஆக்சிடேஷன் ஆகுது. ரொம்ப ஆப்வியஸா ஆகல. அண்ட் அத நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு குயிக்கா எவ்ரிடே போடுறதுக்கு சன் புரொடெக்ஷனோட ஒரு சாஃப்ட்டான டிண்ட் மாதிரி வேணும். நான் ரொம்பலாம் மெனக்கெட மாட்டேன். அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்கன்னா, இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ் டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் டு மென்ஷன் நான் ஃபர்ஸ்ட்டு இது வருதுன்ட்டு ஒரு ப்ரோமோ மாரி அவங்க வெப்சைட்ல குடுத்தம்போதே, இந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. செமையா இருக்கே பேக்கேஜிங் அப்படின்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ல பட்டுச்சு. ஸோ ஐம் வெரி, வெரி ஹேப்பி அபௌட் த பேக்கேஜிங். நல்லா இருக்கு, டீசென்ட்டா இருக்கு. என்ன நம்ம சன்ஸ்கிரீன போட்டு இப்படி எடுக்கும்போது, இது வெள்ளையா வேற இருக்கிறதுனால ப்ராடக்ட் ஐ மீன் பாட்டில் சீக்கிரமா அழுக்கா தெரியும். அது தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஆல்சோ என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ். யூ டெஃபினட்டா ஹேவ் டு கிளீன் யுவர் கைகள் ஆஃப்டர் யூ அப்ளை திஸ் டின்டட் சன்ஸ்கிரீன். ஏன்னா பேசிக்கலா ஐ டோன்ட் அப்ளை மை ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வித் மை ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த ஒரு தேவை எனக்கு இருக்காது. ஆனா இந்த டின்டட் சன்ஸ்கிரீன்லாம் போடணும்னா, இத பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வாஷ் பண்ணியே ஆகணும். இல்லன்னா இதனுடைய கலர் வந்து ட்ரெஸ்ஸஸ்லயோ, இல்ல எங்கெல்லாம் போய் தொடுறோமோ அங்கெல்லாம் சாயம் ஒட்டும். வில் ஐ பி ரீபர்ச்சேசிங் திஸ்? ஐ அம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் டின்டட் சன்ஸ்கிரீன்ஸ் இன் ஜெனரல். ஸோ அதனால ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா, அட் திஸ் மொமெண்ட் ஐ அம் நாட் வெரி ஷூர். ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து டின்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற ஒரு ஆள் கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக. பட் நான் சொன்ன மாரி டெய்லிக்கு நீங்க வந்து நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர்லாம் போட மாட்டேன். எனக்கு வந்து லைட்டா ஏதாவது வேணும்னா டெஃபினட்டா டூ செக் இட் அவுட். உங்களுக்கு வந்து நல்ல சன் புரொடெக்ஷனும் குடுக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இது அப்படியே இதான் என்னுடைய ஒரே சன்ஸ்கிரீன் ஆப்ஷன்னு பண்ண மாட்டேன். ஏன்னா, ஐ ஃபீல் லைக் இது டிண்ட் இருக்கு அப்படின்றதுனால, என்னால ஃபுல் கவரேஜ் வந்து இது குடுக்க முடியாது. அது ரொம்ப வேலை எனக்கு வாங்கும். ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு நார்மல் சன்ஸ்கிரீன் ஏதாவது டிண்ட் எதுவும் இல்லாம இருக்குல்ல, நார்மல் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு, அதுக்கு மேல ஐ வில் டாப் திஸ். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இருக்க மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தட் ஓன்ட் ப்ராப்பரான லேயரிங் நீங்க பண்றீங்கன்னா, உங்களுக்கு கேக்கப் ஆக போறது கிடையாது. அண்ட் ஐ வுட் டெஃபினட்டா வாண்ட் யூ கைஸ் டு ட்ரை தட். சப்போஸ் நீங்க என்னுடைய இந்த ஸ்கின் கேர் கன்சர்னோட இருக்கீங்க அப்படின்னா, தட் மைட் ஹெல்ப். திஸ் இஸ் மை ஸ்கின் பட் பெட்டர். அப்படி மாதிரி குடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸா குடுக்குது. இதுலயுமே உங்களுக்கு வந்துட்டு நைசினமைடு ஒரு மெயின் இன்கிரீடியன்ட்டா இருக்கு. யூ ஆல்சோ டூ ஹேவ் D-Pathanol, Ectoin and ginseng. It's a hybrid sunscreen. So what do you guys think about இந்த sunscreen? Would you try it? நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டீங்களா? ஷேட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல நல்ல ஷேட்ஸ் இருக்கு. பட் அந்த டிரான்சிஷன் வந்து இட்ஸ் டூ டிராமேட்டிக். இதான் வந்து அவங்களுடைய மீடியம் ஸ்கின் டோன் ஷேட்ல இருக்கக்கூடிய டார்க் ஷேட் M204. அதுக்கப்புறம் நேரா அடுத்த ஷிஃப்ட் வந்துட்டு R301. அந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் இப்படியே கிராஜுவலா இல்ல. அப்படியே அப்படின்ட்டு இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணுன்ட்டு இருக்கு. மிக்ஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் வேலையா இருக்கு. பட் அதர் தென் தட் எனக்கு வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒரு டின்டட் சன்ஸ்கிரீன்ல ப்ரவுன் ஸ்கின்லயும் வந்துட்டு இத்தன ஷேட் இருக்கிற மாதிரி, ஃபேர் ஸ்கின்னுக்குமே நல்லா பளிச்சு பளிச்சு வெள்ள கலர் ஷேட்லாம் இருக்கு. ஸோ இந்த மாரி நல்லா ஷேட் இன்க்ளூசிவா குடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அமேசிங். நான் அதுக்காக வந்து விஷ் கேர் அப்ரிஷியேட் பண்றேன். இன்னொன்னு எனக்கு வந்து இந்த டின்டட் சன்ஸ்கிரீன்ல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நாட் வித் விஷ் கேர் பட் எனி டின்டட் சன்ஸ்கிரீன் என்னன்னா, ஸ்வெட் ஆச்சுன்னா அது ஒரு மாரி ப்ராடக்ட்டோட கரையும். ஏன்னா, அதிலயே ப்ராடக்ட்லயே தான் டின்ட் இருக்கு அப்படின்றதுனால. ஸ்வெட் ஆகாம இருக்காது. மனிதனா இருக்கு, உங்களுக்கு ஸ்கின் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உள்ளருந்து ஸ்வெட் ஆகும். ஓகேவா? அது எவ்வளோ ப்ராடக்ட்ட புஷ் பண்ணுது, ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது ப்ராடக்ட் அப்படின்றது தான் வந்து இட் மேட்டர்ஸ். அது அப்படியே இருக்க போறது கிடையாது. இட் வில் மூவ். ஸோ டின்டட் சன்ஸ்கிரீன் போடும்போது அது அப்படி மூவ் ஆகும்போது எனக்கு ஒரு மாரி ப்ராடக்ட்டோட கலரோட ரொம்ப கரையற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு எனக்கு வந்து பெர்சனலா பிடிக்காது. அண்ட் ஐ டூ ஸ்வெட். இது ஸ்வெட் ப்ரூஃப் கிடையாது. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மேபி சொல்லலாம். ஸோ வாட் யூ கைஸ் திங்க்? வில் யூ ட்ரை திஸ்? லெட் மீ நோ. ப்ராடக்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். myself பாய். every single day.